நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா முடியாதா? அது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். இது சம்பந்தமாக அறிஞர்கள் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்மணி நாயகம் பதில் சொல்கிறார்கள், இந்த துஆவை ஓதுங்க, நான் கனவில் வந்து விடுவேன். அல்லாஹும்ம பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின். பல கருத்துக்களை கூறி மக்களை வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளணும். முதல்ல ஹதீஸை பாருங்க. யார் வேண்டுமென்றே என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். அந்த திருமுகத்தை பார்த்தால் நம்ம உள்ளமெல்லாம் ஒளிமயமாகிவிடும். அவர் முன்னாடி பேசுற அந்த அறிஞர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு துவா கத்து கொடுக்கிறார். இந்த துவா வந்து ஓதுங்க, ஷாதுரி நாயகமே சொல்லிட்டாரு. ரசூலா வந்து கனவுல வந்து ஷாதுரி நாயகருடைய கனவுல சொல்லிட்டு போனாங்க. அந்த துவா சொன்னதுனால நாம இந்த துவா ஓதுனா ரசூலாவை பார்க்கலாம் என்று வழிகேடான ஒரு பொய்யான கருத்தை இவர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், துவா கேட்கறத பார்க்கிறோம், ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தா இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று மக்களை தூண்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம இன்னும் நிறையங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி நான் தான் கனவுல வந்திருக்கேன்னு சொல்லி வந்தா ரசூலாவை தான் நம்ம பார்த்தோம் என்று பல அறிஞர்கள் பயான் பண்றதை நீங்க பார்க்கலாம். இந்த சலஃபுகள்